தீபாவளி பலகாரம் தேன்குழல் முறுக்கு பண்ணுறதுக்கு 1 கப்பு உளுந்தை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இதை ஊற வச்சாச்சு. 1 கப்பு உளுந்துக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துடலாம். உளுந்து வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு, அது கூட தண்ணியும் சேர்த்தாச்சு. மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வந்ததும் இதை நல்லா இதெல்லாம் போன பிறகு ஸ்டீம் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டரில் வந்து போட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறியிருக்கு. ஆறி இருக்கிறத வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு வந்து கடையில் வாங்கின மாவு எந்த டம்ளர் எடுத்தோமோ அதுலேயே 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அப்படி வெண்ணெய் போல் இருக்குது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உளுந்தை வந்து அந்த அரிசி மாவோடு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவு எனக்கு 1லேருந்து 1 1/4 அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை வந்து கைட்டையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு காய வச்சுருக்க எண்ணெயிலேருந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் இதை வந்து சூடு பொறுக்க வந்து பிசைஞ்சு தேன்குழல் முறுக்கு புளியிற அச்சில் வந்து அந்த 3 ஓட்டை இருக்க அச்சில் வச்சு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதும் இதை 2 ரவுண்டு புழிஞ்சு இந்த மாதிரி பாருங்கள், மொத்தம் வந்து 2 ரவுண்டு அதில் சுற்றிருக்கேன். 3வது ரவுண்டு எல்லாமே இந்த மாதிரி வேஷ்டியில் அல்லது வந்து நம்ம வீட்டில் வந்து எதில் சுற்றுவோமோ அதில் சுற்றி ரெடியாக வச்சுட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்து போட்டு 2 பக்கமும் பொறுமையாக சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஈஸியான தேன்குழல் முறுக்கு வந்து தயார். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம் முறுக்கை. 2வது பக்கமும் வெந்து நம்ம எடுத்தாச்சு. முறுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன். முறுக்கு வந்து அப்படியே வாயில் போட்டோடனே பட்டர் மாதிரி அவ்வளோ பட்டரியாக கரையுது. எண்ணெய் வந்து ஒரு சொட்டு கூட கையில் ஒட்டலை. இதே போல் அளவுகளோட தேன்குழல் முறுக்கு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 முறுக்குலேருந்து 25 முறுக்கு வரைக்கும் கட்டாயம் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளியை குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க.